Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி சார் பார்க்க போறோம்? U அப்படிங்கற ஒரு வேர்ட்ஸோட ஷார்ட் சவுண்ட்ஸ் எங்க வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸா நான் பிரேக் பண்ணா இதோட பார்ட் 1 வீடியோ இருக்குது. இல்லங்களா? இது அத பார்க்கல அப்படினா அத பார்த்துட்டு இத பாருங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார் ஓகே. ஏற்கனவே 3 கான்சோனன்ட் சவுண்ட் வச்சு என்ன பண்ணிருக்கோம்? பிளண்ட் பண்ணி பார்த்திருந்தோம். இன்னைக்கு அகைன் 3 கான்சோனன்ட் லெட்டர்ஸ் எடுத்து பிளண்ட் பண்ணிருக்கோம். பாருங்க யூ கூட டீங்கிற ஒரு கான்சோனன்ட் சேரும்போது என்ன சவுண்ட் கொடுக்குது அப்படின்னா அட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ யூ டி அப்படின்னா அட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இப்போ சியூடி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது? சீனா இக் சவுண்டு, யூடி அப்படின்னா அட் சவுண்டு. இப்போ இக்கு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட் அப்படின்னு என்ன வரும்? கேட் அப்படின்னு வரும். சியூடி அப்படிங்கிறத கேட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து HUT அப்படிங்கிற வேர்டு எப்படி ரீட் பண்ணோம்? ஹைச்சுக்கு இக் சவுண்டு, யூடிக்கு அட் சவுண்டு. இப்போ HUT அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ஹட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து NUT அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுது? Nக்கு இன்னு சவுண்டு, UT அப்படின்னா அட் சவுண்டு. அப்போ NUT அப்படின்னா நட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து RUT அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஆர்னா இரு சவுண்டு, யூடி அப்படின்னா அட் சவுண்டு. அப்போ இரு ப்ளஸ் ஆ ரா அப்போ ரட் அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டை கொடுக்கும். சரிங்களா? அப்போ சியூடி ஜியூடிங்கிற வேர்டு எப்படி நம்ம சவுண்டை கொடுக்கும்? ஜிக்கு இக்கு சவுண்டுனும், யூடி அட் சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா அப்போ கட். இப்போ ஜியூடி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? கட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து MUT அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது? எம்னா இம் சவுண்டு, யூடி அப்படின்னா அட் சவுண்டு. இப்போ இம்மு ப்ளஸ் ஆ நமக்கு எப்படி மெச் ஆகும்? மா அப்படின்னு வரும். அப்போ மட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க யூபி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. யூபி அப்படின்னது அப் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் CUP அப்படின்னு இருக்குது. சிக்கு என்ன சார் சவுண்டு? சினா இக்கு சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? கா அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ கப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். இப்போ CUP அப்படிங்கிறது எல்லாமே கப் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து TUP அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? டீனா இட்டு சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு. அப்போ TUP அப்படின்னா டப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து SUP அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு. இப்போ இஸ் ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? சா அப்படின்னு வரும். அப்போ சப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து PUP அப்படிங்கிற வேர்டு எப்படி ரீட் பண்ணுது? பிக்கு இப்பு சவுண்டு, திரும்ப யூபிக்கு அப் சவுண்டு. அப்படி இப்பு ப்ளஸ் ஆ பா அப்போ பப் அப்படின்னு ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும்? பப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து YUP அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஒய்க்கு இ சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு. இப்போ YUP அப்படிங்கிறத எப்படி ரீட் பண்ணோமா? எப் அப்படின்னு சொன்னோமா ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க UCK. இப்போ ரெண்டு கான்செப்ட் சேர்ந்து வருது சிகேன்னு சொல்லி. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணுது? அக் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? UCK அப்படின்னா அக் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் DUCK அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணும்? டீனா இட்டு, அதே மாதிரி யூசிகேனா அக்கு. அப்போ இட்டு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்ட் வருது? டா வரும். அப்போ டக் அப்படின்னு என்ன வரும்? டக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இப்போ DUCK அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா இதை டக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து LUCKன்னு இருக்குது. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுக்கு இல் சவுண்டு, UCK அப்படின்னா அக் சவுண்டு. அப்போ இல்லு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? லா அப்படின்னு வரும். அப்போ லக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இப்போ LUCK அப்படிங்கிற வேர்டு வந்தால் லக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். SUCK அப்படின்னு வேர்டு இருக்குது. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்னா இஸ் சவுண்டு, UCK அப்படின்னா ஆக் சவுண்டு. இப்போ என்ன வரும்? SUCK அப்படிங்கிறத சக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து TUCKன்னு இருக்குது. இந்த வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? டீனா இட்டு சவுண்டு, UCK அப்படின்னா வரும் ஆக் சவுண்டு. அப்புறம் TUCK அப்படின்னா டக் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அதான் அப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து PUCK அப்படின்னு இருக்குது. பிக்கு என்ன சார் சவுண்டு? பீனா இப் சவுண்டு,
யூசிகே அப்படின்னா அக் சவுண்டு. அப்போ பியூசிகே அப்படின்னா என்ன நமக்கு பக் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து ஒய்யூசிகே அப்படின்னு வேர்டு இருக்குது. ஒய்னு என்ன சவுண்டு? இ சவுண்டு. யூசிகேனா அக் சவுண்டு. இப்போ இ ப்ளஸ் ஆ யா, அப்போ ஒய்யூசிகே அப்படிங்கிற யக் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ வில் see next video.